ஒரு ஜாதகத்துல வந்து கும்பம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, வலிமையா இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன மாரியான ஃபீல்ட்ல இருப்பாங்க சார்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய தொழில் அத்தனையுமே நிச்சயமான அறிவை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து எல்லா தொழிலுமே செட் ஆகும். கும்பத்துக்கு வந்து இந்த தொழில் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் கும்பம் நல்லா வலிமையாக இருந்துச்சுனாவே அவங்களுக்கு எல்லா தொழிலுமே செட் ஆகும், எல்லா தொழிலும் புரியும். அவங்க கலைத்துறையிலே இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயே இருக்கலாம், அல்லது சேல்ஸ்லேயும் இருக்கலாம், சர்வீஸ்லேயும் இருக்கலாம். 3 ஃபீல்டு தான். ஒன்று மேனுஃபேக்சரிங்கு, இன்னொன்று சேல்ஸ் அண்ட் அடுத்தது சர்வீஸ். இந்த 3 ஃபீல்டு தான். இந்த 3 ஃபீல்டுக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய திட்டமிடுதல்களும் செயல்பாடுகளும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாக்களும் இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய விருதியை கொடுக்கும். இவங்க டெவலப் ஆகிறத விட இவங்களுக்கு இந்த டீச்சிங் பண்ணுறதுனால, அதாவது அந்த தொழில்நுட்ப அறிவை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால இவங்க வாழ்க்கை முன்னேற்றம் பெரிய அளவில் வந்து சேரும். அப்போ இந்த கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தொழில் தான் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை. இது எல்லா தொழிலுக்கும் ஃபிட் ஆகும். எதை செஞ்சாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. வலிமை இல்லைன்னா அது ரொம்ப நெகட்டிவாக போயிடும், செய்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போயிடும். இந்த கும்பம் வலிமை இல்லாத இருக்கிறவங்க ஆளுகளை தொழில் செய்கிறதுக்கு உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸுங்கிறது அவங்களுக்கு இல்லாத போயிடும். இந்த கும்பம் வலிமையாக இருக்கும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அப்போ எந்த தொழில் எடுத்தாலும் செஞ்சு சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது அவங்க எண்ணமே வாழ்க்கையாக மாறும். அப்போ இந்த ராசி வந்து கும்பம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அடக்க முடியாது. காற்று மாதிரி பறந்து விரிந்து இருக்கக்கூடியதுனால இதை வந்து எல்லை கட்டி நிற்காது. அதன் மூலமாக பல தொழில் செய்வதற்கான யோகம் கும்பத்துக்கு உண்டு.